இந்த ஜின்னு என்ன சாப்பிடுது, இந்த ஜின்னு என்ன சாப்பிடுது அப்படின்னு கேட்டால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிவாசல் தேவைக்காக போகும்போது, தண்ணி நமக்கெல்லாம் நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணி இல்லாத அந்த பகுதிகளை வெளிவாசல் தேவைக்காக போகும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட 3 கற்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுத்தம் செய்யறதுக்கு, கல்லால சுத்தம் செய்யறதுக்கு 3 கல்லை கொண்டு வாங்க, எலும்பையோ காய்ந்து போன விட்டைகளையோ கொண்டு வராதீங்கிறாங்க. விட்டை என்று சொன்ன என்ன, ஆடு மாடினுடைய அந்த காய்ந்து போன மலம் இருக்குது, பார்த்தா கல்லு மாதிரி தான் இருக்கும், அந்த கல்லையோ எலும்புகளையோ, அதாவது அந்த விட்டைகளையோ எலும்புகளையோ கொண்டு வராம 3 கல்லு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே ஒரு சந்தேகம் எழும்புது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு, ஏன் இது ரெண்டையும் கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க, ஒரு சந்தேகம் எழும்புது. ஆனா அதை உடனே கேட்கல அவரு, அதுல ஒரு ஒழுங்கு இருக்குது. டொய்லெட்டு போறேன் அப்படின்னு போறவரை கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கு நிக்க கூடாது, கேட்கல, விட்டுட்டாரு. ஏன்னா அவர் அவசரத்துல போறது விட்டுட்டு பிறகு ஒரு தடவை கேட்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க, பிறகு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அன்னைக்கு நீங்க கல்லு எடுத்துக்கிற சொன்னீங்க, இந்த விட்டைகளை எலும்புகளையும் கொண்டு வரக்கூடாதுட்டீங்க, என்ன காரணம், என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இன்னொரு ஒழுங்கிடி பாருங்க, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் கேள்வி கேட்கறா, ஆசிரியர் ரிலாக்ஸா இருக்கிற நேரம் கேட்கணும், அவரு ரெடியா இருக்கணும். கேட்கிறாங்க, கேட்டோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம சகோதர ஜின்கள் என்னிடத்துல ஒரு கசானாவை கேட்டாங்க, ஜின்னுக்கு போய் என்ன செய்யறாங்க, தவா பண்றாங்க, ஜின்னு கேட்டது. அப்ப ஜின்னுக்காக நான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டேன், நம்ம சாப்பிட்டுட்டு போற எலும்புல அந்த ஜின்னுக்கு அல்லாஹ் உணவு வச்சிருக்கிறான், நம்ம எவ்வளவு இறைச்சி சாப்பிட்டுட்டு போறோமோ வெறும் எலும்பைத்தான் போடுவோம், அந்த எலும்புல ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குது. அதனால சொல்றாங்க, உங்க சகோதர ஜின்னுடைய உணவுகளை அசிங்கப்படுத்த நான் விரும்பலைங்கிறாங்க. அதுல சாப்பாடு இல்ல, அதுல இருக்கு. அதுல நாம பிஸ்மி சொல்லி சாப்பிட்டுட்டு போட்டதுல மூமினான ஜின்கள் தான் சாப்பிட முடியும். பல்யாவுக்குள் தாமக்க தக்கிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் சாப்பாட்டை ஒரு இறையச்சம் உள்ளவன் சாப்பிடட்டும். மனுஷன் மட்டும் இல்ல, ஜின்னுலையும் இறைச்சம் உள்ளவன் தான் நம்ம சாப்பாட்டை சாப்பிடணும். அதனால நம்ம பிஸ்மி சொல்லி சாப்பிட்டுட்டு போட்டோம்னா அந்த எலும்புல மூமின்களான ஜின்கள் மட்டும்தான் சாப்பிடும், காவி சாப்பிடாது. அப்ப அந்த எலும்புல அதுக்கு சாப்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நீ பிஸ்மி சொல்லி சாப்பிட்டேன்னா உன்னோட ஜின்னு வாய் வச்சு சாப்பிடாது.